ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சோல் ஆஃப் ஷர்மஸ். மனதோட இணைந்திருங்கள், உங்களோட இனிமையான நேரங்களை என்னோட பகிர்ந்து கொள்ள. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம 100% மக்களில் 5% மக்கள் மட்டுமே அவங்க நினைக்கிறத அடைய முடியுது. காரணம், 95% மக்கள் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை 10 நாட்களிலேயே என்னால் முடியல அப்படின்னு தோல்வியை ஒத்துக்கிறாங்க, இல்லைன்னா அந்த செயல்பாட்டை அப்படி விட்டுடுறாங்க. இதுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு செய்யக்கூடிய முயற்சியில் பெரிய கமிட்மெண்ட்ஸை கொடுத்துடுறாங்க. நான் அதை கண்டிப்பாக முடிச்சிடுவேன், 10 டேஸ்லேயே முடிச்சிடுறேன் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேறு, ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேறு. அப்போ பெரிய கமிட்மெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு பாதிலேயே பார்த்தீங்கன்னா விட்டுடுறாங்க. ஒரு கன்சிஸ்டன்சின்றது அவங்களோட லைஃப்பில் கிடையாது. நான் இப்படி தான் முயற்சி பண்ணுறேன் ஷர்மி, அப்புறம் அதை பாதியிலே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கீங்கன்னா ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த 3 விஷயங்களை சரியாக செய்யும் பொழுது நம் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அது என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நோக்கம். நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. இலக்கை நோக்கி அடியெடுத்து வை. தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும். நோக்கத்தை அடைந்தே தீருவாய். அதை யாராலும் தடுக்க முடியாது. ரொம்ப அழகான வரிகளை சுவாமி விவேகானந்தர் சொன்னது. இன்னைக்கு இந்த நோக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போய் சேர போறீங்கன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு, இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிறீங்க, எந்த ஊருக்கு போகணுன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? இந்தியா எவ்வளோ பெரிய ஒரு நாடு, எவ்வளோ ஊர்கள் இருக்குது, எத்தனை மாநிலங்கள் இருக்குது, இதில் நம்ம எங்கே போகிறேன்னே தெரியாமல் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கணும். நான் போய் போகணும்னா எங்கே போகிறது? இப்போ உங்களுக்கான அந்த இன்டென்ட் கரெக்டாக இல்லை. இது நம்ம கனவுகளுக்கு 100% பொருந்தும் நண்பர்களே. உங்களோட நோக்கம் தெளிவாக இருந்தால் பாதை தெளிவாக இருக்கும். உங்களோட நோக்கமானது பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தான் போய் சேர போகிறேன். அது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டிருக்கலாம், இல்லை பணம் சம்மந்தப்பட்டிருக்கலாம், இல்லை உறவுமுறைகள் சம்மந்தப்பட்டிருக்கலாம். உங்களோட லட்சியங்களை நோக்கி எதுவாக இருந்தாலும் உங்களோட நோக்கம் தெளிவாக இருக்கா அப்படின்றது பாருங்கள். எனக்கு பணம் தான் பிரச்சனை, எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா அந்த நோக்கத்தில் தெளிவாக இருங்க. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் உங்களோட ஆசைகளுக்கு அளவே கிடையாது. உங்களுக்கு லிமிட்டட் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் இங்கே கிடையவே கிடையாது. உங்கள் கனவுகளுக்கு கோட்பாடுன்றதே இல்லை. அப்போது நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம், பட் ஆனால் அது தெளிவாக இருக்கா அப்படின்றது தான் இங்கே நம்ம நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நான் நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும், அதுதான் என் நோக்கம்னா அதில் தெளிவாக இருங்க. நான் ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதை நான் பெரிய லெவலில் கொண்டு வர போகிறேன்னா அதில் தெளிவாக இருங்க. இல்லை நான் பணம் இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன்னா அதில் தெளிவாக இருங்க. என்னோடய குடும்ப வாழ்க்கையை நான் இப்படி தான் நடத்தி கொண்டு போக போகிறேன் அப்படின்னா அதில் தெளிவாக இருங்க. ஸோ நோக்கம் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபோர்ட், முயற்சி. இந்த முயற்சிக்கு பக்கத்திலே நம்ம ஒரு வார்த்தை போனோம்னா நெவர் கிவ் அப். எக்காரணத்தை கொண்டும் இந்த முயற்சிகள் கைவிடப்படக்கூடாது. நம்ம முயற்சி செய்துக்கிட்டே இருப்போம், நம் கனவுகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அது ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு அலுவலகமாக இருக்கலாம், இல்லை படிக்கிறதா இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த முயற்சியை நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் விடவே கூடாது. நாம் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து யாரெல்லாம் இது வீண் முயற்சி, இதை செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னு நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, நம்ம எப்போ ஜெயிச்சு நிற்கிறோமோ, அவன் நல்லா விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான், அதனால தான் அவன் லைஃப்பில் அவன் சக்ஸஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற அதே வாயே பார்த்திங்கன்னா மாற்றி பேச ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்குமான்றது ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல முக்கியம். நோக்கம் தெளிவாயிடுச்சு, இந்த இடத்துல முயற்சியும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் தினந்தோறும் உங்கள் இலக்கை அடைய சரியான டைரக்ஷனில் ஒவ்வொரு அடியாக முயற்சி செய்துட்டு இருந்தால் மட்டுமே போதும். நான் ஒரே நாளில் இப்படி ஓடி ஜெயிச்சிடுறேன்னு யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க யாருக்கும் அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்றது தெரியாது. ஆனால் ஜெயித்தவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும், வைராக்கியமும் நம்பிக்கை மட்டுமே அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். அதனால் முயற்சியை கண்டிப்பாக யார் ஒருத்தர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்காங்களோ, நோக்கமும் தெளிவாக இருந்து அதற்கான விஷயத்தை அவங்க விடாமுயற்சியாக நான் தொடர்ந்து இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு போய் யார் கண்டினியூவாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி படிக்கட்டு அப்படின்றத அவங்க முன்னாடி
நிற்கவே ஆரம்பிக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ். இன்டென்ட் கரெக்டாக இருக்குது, நோக்கம் சரியாக இருக்குது, முயற்சியும் நான் அதுக்கான செய்துட்ருக்கேன். மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ், காட்சிப்படுத்துதல். இந்த காட்சிப்படுத்துதல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோக்கம் தெளிவாக இருந்து விடாமுயற்சியோட என் கனவுகளை நான் காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கான வெற்றியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தயார் நிலையில் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு இட்லி கடை வச்சுருக்காங்க ஒரு அம்மா. டெய்லி அவங்க கடைக்கு ஒரு 50 பேர் வந்து இட்லி சாப்பிட்றக்கூடிய ஒரு மக்கள் இருக்கு. ஆனால் அந்த அம்மாவோட கனவு என்னவா இருக்குது, நோக்கம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் மெயின் ரோட்டில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 500 பேர் ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கணுன்றது இந்த அம்மாவுடைய கனவு, நோக்கம் அதுதான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 பேருக்கு இவங்க டெய்லி அந்த சமைச்சு அந்த கடையில் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்கார்ந்துருக்கிற ஒரு நினைப்போடவும் அங்கே அவங்க கல்லாப்பட்டியில் அந்த பணத்தை வாங்கிட்டு இருக்கிறதாகவும் நிறைய மக்கள் லைன் கட்டிட்டு கூட்டம் அப்படியே அலமோதி அந்த கடையோட பேர் வந்து அந்த ஏரியா முழுவதும் பயங்கர ஃபேமஸாக இருக்கிற மாதிரியான ஒரு காட்சிப்படுத்துதலை இவங்க செய்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை இந்த பிரபஞ்சம் அவங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம அடுத்தடுத்து நம்மளோட வீடியோ பதிவுகளில் ரொம்ப சுவாரஸ்யமான ஹை வைப்ரேஷன்ஸ், ஹை விசுவலைசேஷன், நம்மளோட இலக்குகளை அடையக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் அடுத்தடுத்து நம்ம பார்த்திங்கன்னா பார்ப்போம். கண்டிப்பாக உங்களோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்மளோட வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். இன்டென்ட், எஃபோர்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் விசுவலைசேஷன். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த பதிவில். நன்றி.